ನಿಮ್ಮ ರೀಚಾರ್ಜ್ ಅವಧಿ ಮುಗಿದಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಸೇವೆಗಳನ್ನು ನಿರ್ಬಂಧಿಸಲಾಗಿದೆ. ಕಾಲಿಂಗ್ ಮತ್ತು ಇಂಟರ್ನೆಟ್ ಸೇವೆ ಬಳಸುವುದನ್ನು ಮುಂದುವರಿಸಲು ಈಗಲೇ ரீசார்ஜ் ಮಾಡಿ. சரி விடு, பிரியா கிட்ட பார்த்து சொல்லிக்கலாம். நல்ல வேலை அவ இல்லை. போறேன். பிரியா, ஏன் தெரியுமா லேட் ஆகுது? அம்மா, மாப்பிள்ள வர டைம் ஆச்சுமா, சீக்கிரம் ரெடி ஆகு. பிரியா, என் பட்டன் ஃபோன் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி கொடுமா. எவ்வளோ டைமாக சொல்லியிருக்கேன் இந்த பட்டன் ஃபோனை விட்டுட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுன்னு. என்னம்மா பண்ணுறது, எனக்கு இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ண வருது. சரிம்மா, பண்ணுறேன். அம்மா, என்னோட சாரீ ட்ரை கிளீனிங் கொடுத்துட்ருக்கேன், அது போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள வர நேராச்சுமா. நான் பார்த்துக்கிறேம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வந்துட்டுமா கொஞ்சமா இந்த ஷார்ட்கட்ல எல்லாம் வந்துக்கிறேம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா ப்ளீஸ்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, வந்துடுறேம்மா. எங்க இருக்கீங்க? குழந்தை மயிரை எத்தி ஒதுக்கிறாங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, இந்த மாதிரி நேரத்தில் அவன் கூட இருக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுளே, எப்படின்னா இப்போ நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவளை போய் பார்க்கணும். அண்ணே சாரிண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, அவளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கூட தெரிஞ்சு நான் ஏன் அவள் இந்த சூழ்நிலையில் விட்டு போகணும்? ஐயோ, இந்த மாதிரி நேரத்தில் தான் அவள் கூட நான் இருந்துக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் யார் மணி சைலண்ட். அடச்சே, என்ன? ஐயோ கடவுளே, நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன பார்க்குறாங்களா? ஐயோ பா, ஐயோ வேணாம். இவ்வளோ வேறு கால் பண்ண என்ன பண்ணுறதுன்னு புரியல. மனுஷன் ப்ளீஸ்மா, என்னால் யார் இது? எந்த இடம் இது? எங்க இருக்கு? அம்மா, பிருந்தாமா, இவரு யாரு? என்ன கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் குழந்தையா? அவங்க பிருந்தாமானா அப்போ ஒரு கொஞ்சம் என்னோட அப்பாவா இவரு? நான் செத்துட்டேனா? இது என்னோட மறுஜென்மமா? கடவுளே, போன ஜென்மத்துலதான் அப்பா இல்ல, இந்த ஜென்மத்தையாவது அப்பா கொடுத்துருக்க. அம்மா அப்பா இந்த லைஃப்லயாச்சு நான் நல்ல வாழ்க்கை வாழணும். பிருந்தா, இதெல்லாம் பேக் பண்ணிடுமா? சரிங்க. பாய் பிரியா செல்லம், வரட்டா? போயிட்டு வாங்க. ஓகே, வரமா. பாய்.
எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. டேய் மச்சான், சொல்றா. எங்கே இருக்க? வேலையில தான். பிஸியாடா மச்சான்? ஏய், உனக்கே தெரியும்டா எங்க சம்பளம் கம்மி. வேற கொல்ல வேற இருக்கா, அதனால டபுள் ஷிஃப்ட் பார்த்துன்னு இருக்கேன்டா. மச்சான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காங்க. நம்ம சதீஷ் கூட தங்கச்சி 2-3 வாட்டி பார்த்தேன். அவன் கூட ஃபோன் பேசும்போதும் பார்த்தேன். ஏதோ சரியாக படல, பார்த்துக்குவாண்ணா. ஏய், நீ எதோ உளராதடா. நான் வேலையில இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்றேன். The person you are calling is not answering. என்ன ஃபோன் பிஸியாவே இருக்கு? யார்கிட்ட பேசின்னு இருக்கா? ஒருவேளை இவன் சொன்னது உண்மையோ? கொல்ல அதுனே இருக்கு. என்ன அது பண்ணிட்டு என்னோட இருக்க? ஃபோன் கொடுங்க. இங்க அந்த மொபைல் கொடுங்க. அப்படி என்னதான் நோண்டினே இருக்க? என்ன வந்தாலும் இருக்கலாம். விடு மொபைலை விடு பிருந்தா. நீ அப்படி என்னதான் இருக்கு இந்த மொபைல்ல? நீ பண்றது எதுவுமே சரியில்லை என் பிருந்தா. ஃபோனை கொடுத்துட்டு இங்கேருந்து போங்க. என்னாலும் நான் உன்னை பார்க்கவே வர மாட்டேன். எதுவுமே சரியில்லையே. ஏய், பொண்ணு பிரியா, என் பொண்ணு பிரியா, என் பொண்ணு. அச்சா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எஸ் ஆயிட்டேன்டா. பிரியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ரெடி ஆகுமா? சாயங்காலம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏய் சர்ப்ரைஸ். இந்த விஷயம் என் பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. என் பொண்ணுக்கிட்ட பார்த்து பேசுங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களால் என் கணவனை இழந்தேன். உங்களை விட்டு அது யார் இருக்கா எனக்கு? நீங்கள் சொன்னதை எதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. 18 வயசுக்குள்ளே நான் என்னென்ன பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா. இப்போவே பார்த்துட்டேன். நான் 18 வயசுக்கு அடுத்தது நான் என்னென்ன பார்க்கணுமோ தெரியல. பொண்ணுங்க பஸ்ஸில் போனாலும் வெளியே தனியாக இருந்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்ப்பா. நான் உன் கூடவே வந்துடுறேன்ப்பா. எனக்கு இங்கே வாழவே பிடிக்கலப்பா. நீயும் கூட கூப்பிட்டுக்கப்பா. அப்பா, நான் வந்துடுறேன்ப்பா.
அம்மா 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 ச்சே இது கனவா? அம்மா மாப்பிள்ளை வர டைம் ஆகுதுமா, ரெடி ஆகு. அட என்ன இது? அம்மா அதே மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பிரியா, என் பட்டன் ஃபோன் அதே கொஞ்சம் மாதிரி ரீசார்ஜ் இருக்கே பண்ணி எல்லாமே. கொடுமா. சரிம்மா. பிரியா, டைக்கிங்கில் saree வாங்கிட்டு வாமா. இல்லைம்மா வேணாம் வேணாம். யார் மறுபடியும் போய் சாகுறது? உங்கள் புடவை ஏதாவது இருந்தால் கொடுங்க, அதுவே கட்டிக்கிறேன். ஆ வீடு பார்க்க காலியாக இருக்குது. நம்மளுக்கு பொண்ணு கொடுக்கத்தே பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கணுமா? தம்பி கொஞ்ச நேரம் யாரும் வராங்க. அம்மா ம் நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரிம்மா. எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃப்யூச்சரில் நமக்குன்னு ஒரு குழந்தை பொறுக்கிறப்போ அந்த குழந்தைக்கு நம்ம ஃபோனே காட்டாமல் வளர்க்கணும். ஃபோனே காட்டாமல் வளர்க்குறதா? ஃபோனே காட்டாமல் எப்படிங்க வளர்க்க முடியும்? நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சின்ன வயசுலேயே பசங்க கிட்ட ஃபோன் கொடுத்துட்டா அவங்க அதுலேயே பார்த்து பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் என்ன இருக்குன்னு தேடி தேடி ஒரு பேட் பிஹேவியருக்கு போயிடுவாங்க. இதே நம்ம 18 வயசில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது இப்போ தான் புதுசாக இருக்கும். அவங்க ஃபோன் கற்றுக்கிறதுக்குள்ள அவங்களுக்குன்னு அவங்களோட ஃப்யூச்சர், மேரேஜ், பசங்க, அவங்களோட ஆம்பிஷன் அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால தானே மேஜர் ஆனால் தானே நம்ம ஓட் போடக்கூட ரைட்ஸ் வரும். 18க்கு முன்னாடி நம்ம ஓட் போடுறதில்ல இல்லை. ஸோ 18க்கு அப்புறம் கூட ஃபோன் கொடுத்து பழக வைக்கலாம். உங்களுக்கு இது ஓகேன்னா நம்ம இதை ஃபார்வேர்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வினோத், சாரிங்க, நீங்கள் ஏதோ ஃபோனுன்னு சொல்ல வந்தீங்க. இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும்? ப்ராக்டிக்கலாக அது இம்பாசிபிள். மேப்லேருந்து காசு அனுப்புறதுலேருந்து எது இருந்தாலும் நம்ம ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ட் ஆஃப் த டே பேரண்டிங் தான் நம்மளோட பசங்களை யாருன்னு காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்சபடி நம்ம வாழ்க்கை மாறப்படும். இது நம்ம மேலே சத்தியம். என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை தொடரலாம். இந்த மாதிரி தான் நானும் அவரும் பேசி எங்கள் கல்யாண வாழ்க்கையை கொஞ்ச நாள் நல்லபடியாக தொடங்கணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டது. அதுதான் எங்கள் அம்மா பிருந்தாவோட மறைவு. அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்து போனது இது வரைக்கும் என்னால் தாங்கிக்கவே முடியல. என்னங்க நல்லா இருக்கு கோவில்? நல்லா இருக்கு. என்னங்க ஒரு நிமிஷம் குங்குமம் வச்சுக்கலாம். குங்குமா? செல்லக்குட்டி, செல்லக்குட்டி பாருங்க.
தெரியுமா? அதாவது உங்கள் அம்மாவை எங்கே தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். உன்னை பற்றி பேசினாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நானும் அங்கே இருக்கும் போதும் அவங்களாம் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் உங்கள் பிருந்தாமனால இந்த லைஃபே கிடச்சி நீங்கள் வந்தீங்க. இன்னைக்கு எப்படியாவது இந்த பையன்கிட்ட பேசணும். தம்பி, உன்னை ரொம்ப நாள் அந்த கோயிலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்குன்னு யாரும் இல்லையாப்பா? எனக்குன்னு யாரும் இல்லைம்மா. நான் ஒரு அனாதை. சின்ன வயசுலேருந்து எந்த கஷ்டமோ நஷ்டமோ எது இருந்தாலும் இந்த கோயில்கிட்ட வந்து தான் சொல்லுவேன். அனாதை நல்லா சொல்லாதப்பா. உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அதுக்கு முன்னே நீ வேற யாரையாவது விருப்பப்படுறியா? நான் யாருங்க விருப்பப்படணும்? நானே சொன்னேன் இல்லைங்களா, நான் ஒரு அனாதைன்னு. அனாதையை யார் இஷ்டப்படுவாங்களோ அனாதையை யார் இஷ்டப்பட முடியும்? அதுவும் எனக்கு இங்கே கோயிலில் வந்ததுனால நல்ல விஷயம் கிடைச்சிருக்குன்னு, அதுவும் வேலை கிடைச்சிருக்குன்னு அதை சொல்லத்தான் வந்தேன். மற்றபடி நான் ஒரு அனாதை. எனக்குன்னு யாரும் இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இஷ்டம் இருந்தா பார்க்க வரியா? இவ்வளோலாம் நடந்துச்சு, உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம்னு நினச்சேன். இந்தாங்க பாப்பாவை போட்டிங்க. பிரியா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் கார் எடுத்துன்னு வரேன். செல்லக்குடி, என் குட்டி செல்லம், அங்கே பாரு, அப்பா கார் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. அங்கே பாரு குட்டிமா, அங்கே பாரு தாத்தா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? என்ன இது? என்ன இது? இன்னொரு மாதிரி ஆகுது. என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கே. ஆமா, அவரு ஏன் ராணின்னு சொன்னாரு? ராணின்னு பேரு கேட்ட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அம்மா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா. என்ன ஏன் இப்படி ஆகுது? அந்த பேர் கேட்டவனே எனக்கு தலை வலிக்குதே.
இவ்வளோ நேரத்தில் எங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க? ஹலோ லக்ஷ்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்க பிருந்தா, நீ எப்படி இருக்க? ஓ, கீழே உட்காந்து பேச போகிறாங்களா? ஏதோ இருக்கேன் லக்ஷ்மி. ஆமாம் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுகிறோம். சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு பிரியாவை பொண்ணு பார்க்க வராங்க லக்ஷ்மி. பிரியா உன் பொண்ணே இல்லையேடி. நான் அவங்க பொண்ணு இல்லையா? அவளுக்காக எதுக்கு இவ்வளவு செய்யற? மறந்துட்டியா 1995 என்ன அதை நடந்துச்சுன்னு? பத்தி பேசுற? பின்ன எப்படிடி பேச சொல்ற? அவளால தானே நம்ம உறவே அறந்து போச்சு. இன்னும் அந்த சம்பவத்தை நினைச்சா என் கண்ணுக்குள்ளவே இருக்குடி. கொஞ்சம் நஞ்சமா ஆட்டம் போட்ட அந்த ராணி சில விஷயங்களை நினைச்சா உடம்பெல்லாம் சிலுக்குது. 1999 ராணின்னு ஒரு ராட்சசி இருந்தா. அவள் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணதுனால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு இருக்கிறாங்க. அவளுக்கு பிறந்த குழந்தை தான் பிரியா. அங்கே பிருந்தாவும் லக்ஷ்மியும் வேலைக்காரங்களா இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் ராணி பண்ணுற தப்பெல்லாம் அவர் கணவருக்கு தெரிய வந்தது. அது ஏன்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகி அவர் வீட்டு விட்டு போயிட்டார். அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது ராணியோட உண்மையை ஏற்றுக்க முடியாமல் காரோட கண்ட்ரோல் இழந்து பாவமாக இறந்து போட்டார். ராணி அவர் கணவரை நினச்சி கொஞ்ச நாள் தான் வருத்தப்பட்டான். ஆனால் திரும்ப அவள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். அவள் போட்ட ஆட்டத்தை பார்த்து கடவுள்னாலேயே தாங்க முடியாமல் அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அது அவங்க வீட்டையே அழிக்கிறது. அந்த நேரத்தில் பிருந்தாவும் லக்ஷ்மியும் கை குழந்தை பிரியாவை தூக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. எல்லாம் புரியுது லக்ஷ்மி. ஆனால் நான் இவ்வளோ தியாகத்துக்கும் அர்த்தம் பண்ணுற மாதிரி பிரியா என்ன சொன்னா தெரியுமா? பிரியா, நீ யாராவது விரும்புறியாமா? மா, நான் உன் பொண்ணுமா. நீ என்னை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குற. நீ சொல்கிறத விட்டு நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவேனா? நீ சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். போதுமா? கோவிலில் ஒரு பையனை பார்த்துருக்கம்மா. கோவில்லையா? ம் ம், சரிம்மா. மா, இதுக்கெல்லாமா அழுவாங்க? இதெல்லாம் போதும் லக்ஷ்மி, எனக்கு அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். இப்போ நீ சொல்லி தான் ஞாபகம் வருது. நான் என்ன சொல்லியும் திருந்தல இல்லை பிருந்தா. சரி விடு. எனக்கு பிரியா முகம் பார்க்கும்போதெல்லாம் ராணி ஞாபகத்தான் வருது. ஆனால் நீ அவளை வளர்க்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டிருப்பேன். உன் உடம்பையும் சரியாக பார்க்காம இருந்துட்டேன். உன் வயசுக்கும் உடம்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற நீ என் தோழியாக இருக்கிறதுனால எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. நீ இஷ்டப்பட்டு வளர்த்த, இப்போ கஷ்டப்படுற. சரி விடு, நான் வர முயற்சி பண்ணுறேன். இதெல்லாம் இப்படியே விட்டுடு. இந்த விஷயம் நமக்குள்ளே புதைஞ்சு போட்டோம். சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு என்ன பேசி இருக்கும்போது ஃபோன் கட்டாது. ஐயோ, ரீசார்ஜ் காலியா? நாளைக்கு ஃபஸ்ட்டு பிரியாவுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லணும். இல்லை இல்லை, நான் கேட்டதெல்லாம் உண்மை இல்லை. எல்லாமே போய். பிருந்தாம்மா, நீங்கள் தான் என்னோட அம்மா. யார் அந்த ராணி? என் அம்மான்னு சொல்கிறீங்க. அவள் என் அம்மாவே கிடையாது. பிருந்தாம்மா, நீங்கள் தான் என்னோட அம்மா. வாங்க பிரியா.
போகலாமா? எங்கள் சைடில் கொஞ்சம் நிறுத்துங்க. இங்கேயா? சரி. நான் கேட்குறதுக்கு உண்மையாக சொல்லுவீங்களா? என்னம்மா? குழந்தை மேலே சத்தியமா? குழந்தை மேலே சத்தியம்? சரி சரி, குழந்தை மேலே சத்தியமா நீ கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். சரி, வண்டி எடுங்க சொல்கிறேன். ஏங்க, எனக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி இருக்கா? ஏம்மா திடீர்னு கேட்குற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சரி சொல்கிறேன். ஒரு வருஷம் விட்டு ஏன் அவள் இப்போ கேட்குறான்? அவளுக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கோம் இப்போ? சரி, எது இருந்தாலும் சொல்லிட வேண்டியதுதான், மறைக்க வேண்டாம். அம்மா அம்மா அம்மா, இருட்டாக இருக்குமா? அம்மா, பயமாக இருக்கு. அம்மா அம்மா, இருட்டாக இருக்குமா? பயமாக இருக்குமா? அம்மா, எங்கே இருக்கீங்கம்மா? அம்மா அம்மா அம்மா, பயமாக இருக்குமா? அம்மா, பயமாக இருக்குமா? அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா? அம்மா அம்மா அம்மா, என்னை விட்டு எங்கம்மா போனீங்க? அந்த ராணின்ற ராட்சசிக்கிட்டேருந்து என்னை நல்லபடியாக காப்பாற்றி வளர்த்து கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா. உங்கள் இழப்பு என்னால் தாங்க முடியலம்மா. உங்களை விட்டு என்னால் இருக்க முடியலம்மா. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? டாக்டர், வந்துருங்கம்மா. இறந்ததுலேருந்து இந்த மாதிரி கனவுல பேசின்னு இருக்காங்க. அது அவங்க அம்மா இறந்ததுக்கு முன்னாடியிலேருந்து பேசின்னு இருக்காங்களான்னு தெரியல. ஓ, அவளுக்கு ஏதோ ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்க போல. பட் டாக்டர், அவங்க அம்மா பிருந்தா பற்றி ஏதோ பேசின்னு இருப்பா. பட் அவங்க அம்மா இப்போ தான் இருந்தாங்க ரீசெண்டாக, எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. அது ஒரு வேளை மென்டலி ஏதோ எஃபெக்ட் பண்ணுமா? பட் எல்லா காலத்துலேயும் பேரண்ட்ஸ் ஆகிறது ஈஸி தானே. பட் அவள் ஏன் அவங்க அம்மா அவ்வளோ எஃபெக்டிவாக எடுத்துக்கிறா? இந்த டிஸார்டர் யாருக்குமே ஈஸியாக வராது. அவளுக்கு தெரியாத ஏதோ உண்மை தெரிஞ்சுக்க போல. ஆனால் டாக்டர், இருங்க, நான் எதுவும் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் படமாக போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் இருக்கிற நோயாளி இந்த நோயோட கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்க கனவுல அவங்களே கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. பிரியாவோட கேஸில் இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போகல. அவள் இன்னும் ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கிறா. ஸோ இட் இஸ் க்யூரபிள் அண்ட் நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஆனால் எந்த உண்மையும் தெரியாமல் பார்த்துக்கோங்க, தெரிஞ்ச ஆபத்து. கடவுளே, இவ்வளோ பெரிய உண்மை எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இவ்வளோ வருஷமாக அவளுக்கு எப்படி இந்த நோய் இருக்குது? நான் எப்படி குணப்படுத்துவேன்? இங்கே வர எல்லா பேஷண்ட்ஸையும் நாங்கள் வரைய வைப்போம். அதை வச்சு அவங்களோட ஹாலுசினேஷன்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். இதே தான் பிரியாங்கும் நடந்திருக்க போலன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் என்னென்னவோ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணி அவளை காப்பாற்றணும். டாக்டர் சொல்கிற மாதிரி அவளை 4th ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுன்னு போயிடக்கூடாது. இது நான் எப்படி போய் குணப்படுத்துவேன்? இங்கே காமிச்சிருந்து நீங்கள் பார்த்துருந்து எல்லாம் உங்களுக்குள்ளேயும் இருக்கட்டும். But what I'm telling is, Priya will definitely be alright. You need not disturb her. Like one day whatever is happening in the dream and it will hit her in reality, that time she'll get to know and she'll become fine. And you need not worry. And it's not a very risky disorder. It's normal. ஏமா இவ்வளோ நாள் விட்டு இப்போ கேட்குற? சரி சொல்கிறேன்.
ஆமாம், உனக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி இருக்கு. நீ என்னத்தம்மா பேசுவ? பிருந்தாம்மா, என்னை மன்னிச்சிடு. அடுத்த ஜென்மத்தில் நான் கூட உனக்கு சொந்த புள்ளியான்னு பொறுக்குவேன்னு பேசுவேன். நானும் என்னவோ இப்போ தானே எங்கள் அம்மா ரீசண்டாக இறந்து போனாங்க. அவங்கள நினச்சிக்கினே உன் கனவில் அவங்க கெட்ட கனவா வராங்கன்னு நினச்சிக்கின்னு நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். காலங்காத்தால் உங்ககிட்ட கேட்டு நீ அவங்கள பற்றி நினச்சிக்கின அந்த நாள் ஃபுல்லாக இது நான் பேசுறது விட்டுட்டேன். எதுவுமே சரியில்லை. எனக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி இருக்குன்னு தெரிஞ்சும் அதை என்கிட்ட மறைச்சி இந்த கஷ்டத்தை அவரே அனுபவிச்சுக்கிட்டு என் கூட வாழ்க்கை நடத்திட்டு வராரு. அவர் பாவமா? இல்லை, நான் பெத்த தாயின்னு சொல்லவே கூச்சப்படுற அந்த நடத்தக்கட்ட ராணி அவ செய்த கொடூரமான செயல்கள் பாவமா? இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான தாய்க்கு பிறந்த குழந்தைன்னு தெரிஞ்சியும் அதை என்கிட்ட மறைச்சி அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைய ஏற்படுத்திக்காம என்னையே அவங்க குழந்தையா வளர்த்துட்டு வந்தாங்களே எங்கள் பிருந்தாமா, அவங்க பாவமா? இல்லை, இந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு பிறந்த இந்த குழந்தை பாவமா? இதெல்லாம் பத்தாதுன்னு இவ்வளோ கேவலமான ஒரு தாய் வயிற்றுலையா நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லிக்கவே கூச்சப்படுற நான் பாவமா? இதெல்லாமே அவங்க வாழ்க்கை சூழ்நிலை செயல்கள் நிர்ணயப்படுத்துது. இதில் யார் பாவம்? எல்லாருமே பாவம்.